மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், 8 சாலை, ஊட்டி. உள்ளம் உருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆவியானவரால் நடத்தப்படுதல், led by the Holy Spirit. ஆவியானவரால் நடத்தப்படுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுதல், led by the Spirit என்று தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இது சிமியோனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சிமியோன், he was led by the Spirit, he came to the temple என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். he was led by the Spirit. ஆவியின் ஏவுதலினால் அவன் ஆலயத்திற்கு வந்திருந்தான். எதற்கு? அங்கேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் படுவதற்காக அவருடைய பெற்றோரால் கொண்டு வரப்பட்டார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே வருகிறார் என்பதை இந்த சிமியோனுக்கு ஆவியானவரால் அங்கே நடத்தப்பட்டது. ஹல்லேலூயா. he was led by the Spirit, he came to the temple. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் நாம் வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியானவரால் நடத்தப்படுதல் எப்படி? அந்த ஆவியானவரால் நடத்தப்பட்டதில் இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன்தான் பிலிப்பு. இந்த பிலிப்பு எப்படி கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டான் என்பதை இந்த பகுதியின் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். Who is this Philip? யார் இந்த பிலிப்? அவன்தான் பந்தி விசாரிப்புக்காரரில் ஒருவனாக காணப்படுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்த 7 பேரை அங்கே தெரிந்தெடுக்கிறார்கள். அந்த 7 பேரில் ஒருவன் தான், நற்சாட்சி பெற்றவர்களில் 7 பேரில் ஒருவன் தான் இந்த பிலிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்புக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நடத்தினார், how he was led by the Spirit என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The very first verse starting with this, 26ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேம் இருக்கிற காசா பட்டணத்து போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. ஒரு டெசர்ட் தான், ஒரு பாலைவனமான ஒரு வழியில தான் போக சொல்றான். ஆனா அந்த வார்த்தை தூதன் மூலமா வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற ஒரு காரியத்தை இருக்குது. தெரியாது எதுக்கு போக சொல்றாரு, தெரியாது. அங்க யாரை சந்திக்க சொல்றாரு, தெரியாது.
ஏன் போகணும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தாசனாகிய பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ போ, அந்த தெற்கு முகமா போ, அந்த சவுத் சைடுக்கு போ, எருசலேமுக்கும் காசாவுக்கும் இடையில உள்ள பகுதிகளான வனாந்தரத்துக்கு நீ போ அப்படின்னு அவனுக்கு அங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே அவன் எழுந்து போனான். நல்லா கவனிங்க. உடனே அவன் என்ன செய்றான்? எழுந்து என்ன செய்றான்? அவன் போகிறான். போகும்போது அப்பொழுது அவன் போயிட்டு இருக்கான். அப்ப போகும்போது என்ன செய்யல்படி இருக்கு? அந்த வசனத்தை வாசிங்கள். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து போதும். அப்பொழுது எழுந்து போனா. obey his word. அதுதான் முக்கியம். இன்றைக்கு நிறைய நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய தவறிவிடுகிறோம். we are failed to obey God's voice. We are failed to listen the God's voice. We are failed to fulfill God's word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கு, அதை கடைபிடிப்பதற்கு நாம் தவறிவிடுகிறோம். ஆனா இந்த பிலிப்புக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்த மாத்திரத்திலே அவன் உடனடியாக என்னச்சுதான்? எழுந்து போனான். அங்க போகும்போதுதான் எதுக்கு அவனை சொன்னாருன்னு அங்க தெரியுது. நம்ம கீழ்ப்படிறதுக்கு முன்னால கேள்விகளா தான் கேட்டுட்டு இருப்போம். One after another we are keep on asking the questions, but we never have the intention of obedience. கேள்விகளை தான் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஒழிய அதற்கு கீழ்ப்படி என்கிற எண்ணமே நமக்குள்ள இல்லாமல் போய்விடும். ஆனா இங்க பிலிப் he immediately obeyed what the Lord said to him. ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரோ அதற்கு உடனடியாக என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து போகும்போது தான் அங்கே அவனுக்கு வைத்திருந்த அசைன்மெண்ட் என்ன, அந்த டாஸ்க் என்ன என்பதை அவன் அங்க போய் தான் நினைச்சுதான் அவன் காண முடிந்தது. அங்க போன மாத்திரத்தில் அங்க என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்தான். எத்தியோப்பியன், ஒரு எத்தியோப்பியன் பணிந்து கொள்ளும்படி வரான். எங்க இருந்து வரான்? அவன் காசாக்கு போற வழியில இருந்து அவன் எருசலேமுக்கு வந்துட்டு திருப்பி அங்க திரும்புறான். எத்தியோப்பியாவுக்கு அவன் திரும்புற வழியில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இவனை குறித்து சொல்லப்படும் போது இவன் ஒரு எத்தியோப்பியன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் அந்த எத்தியோப்பியாவிலே அங்கே யாவையை வழிபடுகின்ற வழிபாடு அங்கே கிடையாது. அங்கே அதை தாண்டி மற்ற வழிபாட்டு முறைகள் நடந்த ஒரு நாடுதான் எத்தியோப்பியா. அப்படிப்பட்ட ஒரு எத்தியோப்பியன் அங்க உள்ள ராஜஸ்திரி என்று சொல்லும்போது ராணி, அந்த ராணியுடைய அரண்மனையில இவன் என்ன செய்றான்? வேலை பார்க்கிறான். எத்தியோப்பியா ராணியுடைய அரண்மனையில பொக்கிஷத்துக்கெல்லாம் ட்ரெஷர்ஸ் எல்லாத்துக்கும் அபிஷியல் இன்சார்ஜ் இவன் தான். அவன் தான். இவன் தான் எல்லாத்துக்கும். அவளுடைய எல்லா ப்ராப்பர்ட்டி வாட் எவர் she has அல்லது வாட் எவர் she had அதற்கு எல்லாத்துக்கும் உள்ள பொறுப்பாளி இந்த எத்தியோப்பியன் தான். ஆனா இந்த எத்தியோப்பியன் மந்திரி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யூனுக் என்று தான் ஆங்கில வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த யூனுக் என்று சொல்லும் போது அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவனால் இன விருத்தி பண்ண முடியாது. இப்படிப்பட்ட குறைபாடு உள்ள ஒரு ஆண் தான் இந்த எத்தியோப்பியன். இந்த எத்தியோப்பியன் தான் அங்கே குவீன் ஆஃப் எத்தியோப்பியாவுக்கு அவன் அபிஷியல் இன்சார்ஜ். எதற்கு? அவளுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் இருக்கிறான். அப்போ பிசிக்கலி he is disabled என்று தான் சொல்லலாம். பிசிக்கலி he is disabled, but he had a good position. He was highly respected. He was highly honored by the queen. He was highly recognized by the country of Ethiopia. அதெல்லாம் இருக்குது. ஸோ இவனுக்கு கீழே எத்தனை பேரும் வேலை செய்திருப்பாங்க?
நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அத்தனை இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த எத்தியோப்பியன். இந்த எத்தியோப்பியன் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவன் என்ன செய்கிறான்? அவனுடைய தேசத்திலிருந்து வந்து இங்கே யாவையை வழிபட்டு திரும்பி போகும்போது, ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டு இருந்தான். இப்போ the purpose of the spirit guidance, ஆவியானவர் சொல்றாரு பிலிப்புவை, எப்பா நீ போ, பிளேஸை சொல்லிட்டாரு, ரைட், அங்க போயிட்டான். போன மாத்திரத்தில் அங்க பார்க்கிறான் ஒரு எத்தியோப்பியன். அந்த எத்தியோப்பியன் நல்லா அவன் தேசத்துல ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறான், ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்றத அவன் கண்ணாலே பார்த்துட்டான். என்ன பண்றத அவன் கண்ணாலே பார்க்கிறான். அவன் இந்த எத்தியோப்பியன் ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கிறான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. பிலிப்புக்கு நல்லா கவனிங்க, லிசன். அந்த இடத்துக்கு தான் போயிருக்கிறான். இடத்துக்கு போயிட்டு he saw the chariot. ஆனா அந்த சேரியட்ல எவன் இருக்கிறான், ஏது இருக்கிறான் அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ரதத்தின் கூட சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, சேரியட் எவ்வளவு ஸ்பீடா போகும்? இவனுக்கு சேரியட் ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குது. He was sitting inside the chariot and was reading the book of Isaiah. வாசித்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இப்போ சேரியட்டை பார்த்துட்டா, ரைட், இந்த இடத்துல சேரியட் போகுது பார்த்துட்டாரு, ஓகே. இப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த ரதத்தோட போய் சேர்ந்துக்க, அவ்வளோதான். எப்படி ஆண்டவர் சேர அங்கே போயிட்டு இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன், எப்படி போகிறது? அது ஸ்பீடாக போகுது பாருங்க. ஒரு ரதம் போகிற ஸ்பீடை காட்டிலும் பிலிப்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ரதத்தை காட்டிலும் அவ்வளோ ஸ்பீடு. எப்படி ஆகாப் ராஜாவுக்கு முன்னால எலியா ஓடுனா பாருங்க, அந்த ரதத்துக்கு முன்னால ஓடுவான் பாருங்க. த ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த், அதெல்லாம் we can't imagine it. அந்த ரதத்தை ஸ்பீடை காட்டிலும் இவன் ஓடி போய் சேர்ந்துட்டான். இன்னும் நல்லா ஆங்கில வேதாமத்துல அருமையா சொல்லி இருக்குது, அந்த சேரியட் பக்கத்துல போயிட்டு அதை ஓவர்டேக் பண்ணி நில்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. இதெல்லாம் ரதம் இருக்குன்னா அவன் ஓவர்டேக் பண்ணி இப்படி வந்து கிராஸ் பண்ணி ஒரு பைக்கை கொண்டு நிப்பாட்டுற மாதிரி அல்லது ஒரு காரை கொண்டு நிப்பாட்டுற மாதிரி, அந்த மாதிரி நீ போய் நில்லு, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த ரதத்துல போய் சேர்ந்துக்க அப்படின்னா அந்த சேரியட் அங்கதான் நிற்கும். ஆனா நீ சேரியட்டை தாண்டி அவனை மறிச்சு அப்படி நில்லு, அப்பதான் அவன் நிற்பான். நின்றுட்டு கேளு, நீ படிக்கிற புக் உனக்கு புரியுதா? இவனுக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிருக்கும். நான் படிக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? நான் படிக்கிறது இவனுக்கு எப்படி தெரியும்? இதுதான் led by the spirit. ஹல்லேலூயா. இதுதான் led by the spirit. ஆவியானவரால் நடத்தப்படுதல் இப்படிதான். கரெக்டா ஓவர்டேக் பண்ணி அதில் நிப்பாட்டிட்டு அவன்கிட்ட கேட்குறான், எப்பா நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதா? நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு அருமையா கேட்குறான். ஆவியானவன், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள்ள பிலிப்பிட சொன்ன, ஓடி போய் அவன் ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல் எவ்வளவு awesome and wonderful. அந்த பகுதியை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, 31ல இருந்து. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்துல இருந்து அவன் வாசிக்கிறான். இப்போ ஏசாயாவில் இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தான் இங்கே இந்த எத்தியோப்பியன் என்ன செய்யறான்? படித்து கொண்டிருக்கிறான்.
இந்த எத்தியோப்பியன் படித்து கொண்டிருக்கிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதை படித்து கொண்டு இருந்தவுடன் தான் கேட்கிறாரு, உனக்கு புரியுதா? அவன் சொல்றான், எனக்கு ஒருவன் இதை குறித்து தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை கேட்டுக்கொண்டான். சும்மா முந்திரி கோட்டையா பிலிப்பு அவனை போய் ஏறி உட்காரல. நல்லா கவனிங்க. கேட்கிறான், எப்போ உனக்கு புரியுதா? ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுக்கலன்னா எனக்கு எப்படி புரியும்? சொல்லிட்டு அந்த எத்தியோப்பியன் he was requested Philip to get into the chariot and explain to him. அவன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறான், இந்த ரதத்துல நீ கொஞ்சம் ஏறி உட்கார்ந்து எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடா. அப்பதான் அந்த பகுதியை வாசித்துட்டு போது அவனுக்கு ஒரு கொஸ்டின். இந்த பகுதியை இந்த ப்ராஃபட் எழுதியிருக்கிறாரே, தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரே, இது இவரை குறித்து சொல்றாரா அல்லது வேற யாரையும் குறித்து சொல்றாரா? அதுதான் இவனுக்கு அங்க டவுட்டு. சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல இருப்பார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு கொண்டு போகிற ஒரு ஆடு அமைதியா இருக்க போல இருக்கும், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்றாரா அல்லது வேற ஒருத்தரை குறித்து சொல்றாரா? அதுதான் எங்களுடைய கொஸ்டினாக காணப்படுகிறது. தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? 34 வசனத்தை வாசி. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதுதான் உனக்கு டவுட். வாஸ்து பார்க்க ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தமது வாயை திறக்கலை, இப்படிலாம் சொல்லி இருக்குத. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அன்னைக்கு எத்தியோப்பியன் இருந்த அந்த நேரத்தில் புதிய ஏற்பாடு கிடையாது. அந்த நாட்களில் நோ நியூ டெஸ்டமெண்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் அவன் கையில் இருக்குது. அதில் தான் ஏசாயாவை படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ புதிய ஏற்பாடு கிடையாது. அப்போ புதிய ஏற்பாடு தான் அவனே புரிஞ்சிருப்பான் ரெஃபரன்ஸை போட்டு. அப்போ கிடையாது. இது எதை குறித்து சொல்லியிருக்கு, யாரை குறித்து சொல்லியிருக்குது அவனுக்கு தெரியல. இதுதான் சான்ஸு. பிலிப் எடுத்துட்டான். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லி இருக்குது என்று சொல்லி இயேசுவை அவனுக்கு நினைச்சுதான் பேசிடான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு, அதுதான் உனக்கு ஒரு சான்ஸ். வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும், அவ்வளவுதான். அவரை பற்றி சொல்லுவதற்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் இருக்கணும். அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சிட்டனா போதும், we can present Jesus to others. Hallelujah. நாம் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். Hallelujah. இதுதான் அங்கே நடந்துச்சு. மந்திரி கேட்ட மாத்திரத்தில் யோசித்தான், எல்லாம் இருக்குது, இது யாரையா பற்றி சொல்லியிருக்குன்னு கேட்டான். அவனுக்கு ரைட்டு, இதுதான் சமயம், இவனுக்கு அவரை பற்றி சொல்லணும். சரித்திரம் சொல்லிடுது, இந்த எத்தியோப்பியன் இவன் யூதன் அல்ல. he was not a Jew, but he has a belief in Jewish religion. அதுதான், இவன் ஒரு யூதன் இல்லை, ஆனா யூத மதத்தின் கோட்பாடுகள் இவன் நம்பிக்கை உடையவனாக இருந்தான். அந்த நம்பிக்கையினால தான் அவன் நாட்டில இருந்து எருசலேமுக்கு என்ன செய்தான், பணிந்து கொள்வதற்கு வந்தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவன் வந்திருக்க மாட்டான். ஆனா அவன் கையில் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அவனுக்கு புரியல. ஆனா அந்த ஆத்துமா, அந்த ஒரு ஆத்துமா கூட வெளியேறப்பட்டதா ஆண்டவர் நினைச்சதுனால தான் பிலிப்புக்கு கமாண்ட் கொடுத்து நினைச்சுதான். அப்போ ஆத்துமா ஆதாயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். How is it important? The soul winning, the process of soul winning, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஆத்துமா கூட வெளியேறப்பட்டது, ஒரு ஆத்துமா கூட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக தான் ஆண்டவர் பிலிப்பை போய், நீ அங்க போய் வனாந்தரத்துக்குள்ள போய் நில்லு, அங்க போய் பார்க்குற ரதத்தை பார்த்த பிறகு நீ ஓடு, அந்த ரதத்துக்கு முன்னால போய் நில்லு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டாரு. அவன் இதை படிச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட கேளு. அவனு சொல்றான், எனக்கும் புரியல, சொல்லு இப்ப என்னைய பற்றி. எவ்வளவு அருமையாக பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை வழிநடத்தி சென்று ஒரு ஆத்துமாவை பிடிப்பதற்காக, ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்காக, ஒருவனை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்துவதற்காக எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் பாருங்கள். இதுதான் வேதத்தில், அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. அப்போ the salvation is very important.
அதுதான் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று. மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்றுதான் வேதம் சொல்லி இருக்கிறது. The soul winning is very important. ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது அது முக்கியமான ஒரு காரியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்குள்ளே இருந்த ஒரு வெற்றிடம், இவனுக்குள்ளே இருந்த ஒரு சந்தேகம், இவனுக்குள்ளே இருந்த ஒரு புரியாமை, இந்த மந்திரிக்கிலே, இந்த எத்தியோப்பியனுக்குள்ளே காணப்பட்ட இந்த சந்தேகம், புரியாமை, ஒரு வெற்றிடத்தை இந்த பிலிப்பு வந்து அங்கே என்ன செய்யறான், சொல்லி நிரப்புகிறான். ஹல்லேலூயா. பிலிப்புவால் அவனுடைய சந்தேகம் தெளிவிக்கப்படுகிறது. பிலிப்புவால் அவனுடைய வெற்றிடம் நிரப்பப்படுகிறது. பிலிப்புவினால் அவனுக்குள்ள கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கிக்கிறான். சரி, இயேசு குறித்து சொல்லியாச்சு, அவன் புரிஞ்சுக்கிட்டான். இயேசுவை பற்றி ஒரு பிலிப்பு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அங்கே, ஏன்னா ஏற்கனவே விசுவாசத்தினாலும் ஞானத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவன் தான் பிலிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போனா அந்த ஃபெய்த்தை கண்டிப்பாக இந்த எத்தியோப்பியனுக்குள்ள என்ன செய்வான், அவன் ஊட்டியிருப்பான். சரி, இவ்விதமாய் அவர்கள், அடுத்த வசனத்தை வாசி. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். ஹல்லேலூயா. எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அப்படியே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்க்குறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணுங்க. இட் வாஸ் எ டெசர்ட் வேர் த வாட்டர் கம்ஸ். எங்கே இருந்து இந்த தண்ணீர் வந்தது? இதுதான் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பார்க்கும் போது அற்புதமோ ஆச்சரியமானது இருக்கு. ஓகே, இமிடியட்டா அவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இனிமே அவன் எத்தியோப்பியன், அவன் தேசத்துக்கு போன பிறகு இந்த ஞானஸ்நானத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, அங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நோ சான்ஸ் அட் ஆல். இனி அவன் என்னைக்கு எருசலேமுக்கு வந்து என்னைக்கு எடுக்க? ஆண்டவர் பாருங்க, அவனுக்காக அங்க ஒரு தண்ணீரை என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. How beautifully the God prepared something for him. அவனுக்காக ஆண்டவர் எவ்வளவு அருமையானதை உன்னை ஆயத்தப்படி இருக்கிறார். தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அந்த தண்ணீரை பார்க்கறான். இவன் கூட ஒன்று கேட்க சொல்லல. பிலிப்பு எதுவுமே கேட்கல. எப்பா நீ உடனே என்ன ஞானஸ்நானம் எடுக்கணும், அதை எடுக்கணும், இது எடுக்கணும், நத்திங். எவன் ரட்சிக்கப்பட்டானா அவனே தான் வந்து சொல்லணும், எனக்கு ஞானஸ்நானம் வேணும் அப்படின்ட்டு. நீ ஞானஸ்நானம் எடுக்கணும் போனுங்கிறது யாரு? ஆசாரியன் போதிக்கலாம், ஆனா நிர்பந்தம் பண்ணக்கூடாது. சொல்லலாம், ஆனா கட்டாயப்படுத்தக்கூடாது. இங்க பாருங்க, பிலிப்பு அதை பற்றி ஒண்ணுமே பேசல. He did not speak anything about baptism. எவன் ரட்சிக்கப்பட்டானோ, எவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவன் தான் வந்து கன்ஃபஸ் பண்ணோம். எஸ், ஐ அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஐ வாண்ட் பேப்டிசம், கிவ் மீ a baptism. இங்க அழகா அப்படி நடக்க பாருங்க. பிலிப்பு எதுவுமே கேட்கல. தண்ணீரை பார்த்த உடனே அவன் மந்திரிக்கு புரிஞ்சிட்டு, தண்ணீரை பார்த்த உடனே அவனுக்கு உச்சமாயிட்டு, ஏன் நாட்டுக்கு போய் இனிமே இங்க ஞானஸ்நானம் இருக்கிறது? தண்ணீரை பார்த்த உடனே மந்திரி, தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன? தண்ணி இருக்குது, now the water is here. அதுலயும் பிலிப்பு தெளிவா சொல்றான் பாருங்க. அதான் தேவனுடைய மனுஷனுக்கு உள்ள அழகு பாருங்க. சரியா, ஞானஸ்நானம் அடிக்க ரைட், ஓடியா 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 ஆள் கூட்ட சேர்க்கிறக்காண்டி ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு போகல, ஆள் சேர்க்கிறக்காண்டி ஞானஸ்நானத்தை கொடுத்துட்டு போகல. அழகா சொல்றான் பாருங்க. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 17 திங்கட்கிழமை, அரசு விடுமுறை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. நடைபெறும் இடம் BKN ஸ்கிட்மோர் ஹால், ரித்தர்டன் ரோடு, வெப்பேரி, சென்னை. அனல் மூட்டும் பாடல்களையும் வல்லமையான தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள
திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பரின் அற்புதம் மீண்டும் ஊட்டியில். ஆம், உங்களுக்காகவே அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் YWCA ஆனந்தகிரி ஹால், 8 சாலை, ஊட்டி. உள்ளமுருகும் பாடல்களையும் ஆசீர்வாதமான தேவ செய்தியினையும் வழங்கி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் டாக்டர் ஆனந்த ஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா அவர்கள். கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கன்னியாகுமரியில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் 22 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. கூட்டம் நடைபெறும் இடம் வேல்ஸ் மஹால், பால்குளம், ரோஹிணி பொறியியல் கல்லூரி எதிரில், 5 கிராமம், கன்னியாகுமரி. மனதை உருக்கும் பாடல்களையும் தேவ செய்தியினையும் வழங்கி உங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்க வருகிறார்கள் டாக்டர் ஜேன் ஜாஷ்வா மற்றும் ஜோனத்தன் மோசஸ் ராஜ்ஸ்திரா அவர்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இயேசுவே, எனக்காக நீர் மன்னிச்சு உண்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லு. கர்த்தருடைய ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றும். கடன் பாரம், குடும்ப பிரச்சனை, வியாதியின் அகோரம், மன அழுத்தம் என அனைத்திலிருந்தும் விடுபட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல குடும்பமாக வாருங்கள். மேலும் விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காணும் எமது எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின்வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.